ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருப்பாவையும் திருவாய்மொழியும் பகுதி 13. தசரத நந்தன ராம நமோ, வசுதேவ தனயா கிருஷ்ண நமோ, ராம நமோ ராம நமோ, ராம நமோ ஜெய ராம நமோ, கிருஷ்ண நமோ கிருஷ்ண நமோ, கிருஷ்ண நமோ ராதா கிருஷ்ண நமோ, ராதா கிருஷ்ண நமோ, ராதா கிருஷ்ண நமோ. கிருஷ்ண அனுபவத்துக்காக நோன்பு நூக்கத்துக்கு போகிறாளே, இந்த 5 லட்சம் பேரில் 10 பேர் வரலன்னு சொல்லிட்டு இருந்தா இல்லையா, அதில் 7 தோழிகளை எழுப்பிட்டா. இப்போ 8வது தோழியாத்துக்கு வந்து நிற்கிறாளா. இந்த தோழி எப்படிப்பட்டவள் தெரியுமோ? கண்ணனல்லால் தெய்வமில்லை, இருப்பதெல்லாம் அவன் மூர்த்தியாய் அவர்க்கே இருமினே. இவள் கண்ணழகு படைத்தவளாம், போதரி கண்ணினாய் அப்படின்னு மான் போன்ற விழிகளை உடையவளாம். இந்த விழிகளால், அந்த அழகிய கண்களால் கண்ணனை மட்டுமே காண வேண்டும்னு நினைப்பாளாம். இவ கீழ்ப்பாசுரத்தில் மனத்து கிணியானை அப்படின்னு ராமனை பாடினதை இவ கேட்டுட்டே தான் இருந்தாளாம். இந்த ராமனை பாடின உடனே இவளுக்கு ரொம்ப வருத்தமாயிடுதான். என்ன இதெல்லாம் ஒரு அனுபவம் தானே. இவா நாங்கள்லாம் வந்திருக்கோண்டிமா அப்படின்னு சொன்ன உடனே உள்ளேருந்து ஆரம்பிச்சிட்டாளா. நீங்கள் கற்றுக்கறவை பாசுரத்திலேயே நான் எழுந்து வரலான்னு தான் இருந்தேன். ஆனால் சென்ற பாசுரத்தில் நீங்கள் என்ன சொன்னேன்? கீழ்ப்பாசுரத்தில் மனத்துக்கினியான் ராமன்னு சொல்லிட்டேன். மனத்துக்கினியான் ராமன்னு சொன்னேன். இந்த மண்ணின் மைந்தன் யார்? கண்ணன் தானே. எனக்கு நம்ம கண்ணன் நம்மளை இங்கே வான்னு சொல்லி அங்கே அலக்கழிக்கிறானோ, அங்கே வான்னு சொல்லி இங்கே நிற்க சொல்கிறானோ. கண்ணன் அல்லால் வேறு தெய்வம் இல்லை, கண்ணன் அல்லால் தெய்வம் இல்லை அப்படின்னு இருக்கிறவனான்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியுமோ இல்லையோ. அதனால நான் வரதா இல்லை. நீங்கள் ராமனை பாடுற கோஷ்டியாக இருக்கேன்னு நான் உங்களோட வரதா இல்லைன்ட்டாலாம். சொல்கிறாளாம், அம்மா ராமனை பாடினா என்னம்மா தப்பு அப்படின்னு கோஷ்டியில் வெளியிலேருந்து ஒருத்தி கேட்குறாளாம். சொன்னாலாம், பாத்தியா அதான் நான் சொன்னேன், ராம கோஷ்டியாக இருக்குது வெளியில். ஆயர்பாடியில் ராம விருத்தாந்தம் சொல்பவர் உண்டோ? ராம விருத்தாந்தம் சொல்கிறவா யாராவது ஆயர்பாடியில் உண்டோ? அதனால இந்த கோஷ்டியே எனக்கு வேண்டாம், நான் வரலன்றாளாம். கண்ணன்ட்ட அவ்வளவு ஆதரம் அவளுக்கு. பார்த்தாளா ஆண்டாள் எல்லாம் சமாதானப்படுத்தினாளா 2 பேரையும். கவலையே படாதீங்கம்மா, ராமனையும் பாடுவோம் கிருஷ்ணனையும் பாடுவோம். எழுந்து வரியாடிம்மா பாடுறோம் நாங்கள். புள்ளின் வாய் கீண்டானை பொல்லாரக்கனை கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடிப்போய், பிள்ளைகள் எல்லாரும் பாவை கலம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று, புல்லும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே, பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோரம்பாவாய். புள்ளின் வாய் கீண்டானை, ஏமா பகாசுரனை கொன்னது யாரு? அவனுடைய வாய்க்குள்ளே போய் அப்படியே உள்ள வெப்பப்படுத்தி வெப்பத்தை அதிகமாக்கி அப்படியே கிழிச்சு போட்டானே, நார் கிழிக்கிற மாதிரி கிழிச்சானே, அது யாருடிமா? நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச கண்ணன் தானேடிமா. புள்ளின் வாய் கீண்டானை. ராமகோஷ்டியில் கொஞ்சம் பேர் இருக்கேளே, அவளுக்கும் சேர்த்து சொல்கிறேன்டி. பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை. பொல்லா அரக்கன், அரக்கன்னாலே கிள்ளி கலைவான்னு அர்த்தம் இல்லை எம்பெருமான். பொல்லா அரக்கனான ராவணனை தான் கிள்ளி கலைவான். நல்ல அரக்கனான விபீஷணனை அள்ளி அணைப்பானான். அதனால் பொல்லா அரக்கனான ராவணனை கிள்ளி கலைந்தானை. கிருஷ்ணனையும் பாடுவோம் ராமனையும் பாடுவோம். இதை இப்படின்னு வச்சுக்கலாண்டிமா. புள்ளின் வாய் கீண்டானை 2 வரியையும் சேர்த்து கிருஷ்ணனுக்கேவும் வச்சுக்கோடிமா. புள்ளின் வாய் கீண்டானை பகாசுரனை அழித்தவனை, பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை, சிசுபாலனை வதம் செய்தவனை அப்படின்னு 2 வரியும் கிருஷ்ணனுக்கே வச்சுக்கோடிமா அப்படின்னு உடனே வெளியில் இருந்த தோழி கேட்டாலாம், ஏன் ராமனுக்கும் அந்த 2 வரியும் வச்சுக்கப்படாதா தலைவியே அப்படின்னு கேட்டாலாம். தோ சொல்கிறேன்டிமா. புல்லின் வாய் கீண்டானை பொல்லாரக்கனை கிள்ளி கலைந்தானை, இப்படி கம்மா போடாத நேரம் சொல்லிகிட்டே போனேன்னு வச்சுக்கோயோ. புல் இன் வாய் கீண்டானை, அது யார்? புல்லு ஜடாயுவா. இன் வாய்னா
ஜடாயுவை இந்த சந்திரகாசன்ற கத்தியால் ராவணன் சீதையை காப்பாற்றுறதுக்காக போராடினாராம். சீதா பிராட்டியை தூக்கின்னு போகும்பொழுது அப்போ அந்த சந்திரகாசன்ற பாலால் ரெக்கையெல்லாம் வெட்டிட்டானா ராவணன். போயிட்டான் பிராட்டியை தூக்கிண்டு. அப்படியே குற்றியுரும் கொலையுருமாக கிடைக்கிறார் ஜடாயு. ராமகிருஷ்ணனா தேடின்னு வரா பெருமாளும் இளைய பெருமாளும். அப்போ அவளை பார்த்த உடனே என்ன சொல்கிறார் தெரியுமா? ஆயுஷ்மன் சிரஞ்சீவியாக இருக்கணும், நன்னா இருக்கணும்டா ராமா. என்ன அடுத்து சொல்ல போகிற விஷயம் கஷ்டமான விஷயம். அதனால் ராமரை நன்னா பதப்படுத்தி முதல்ல ஆசீர்வாதம் பண்ணுறார், மங்களாசாசனம் பண்ணுறார். ஆயுஷ்மன் அப்படிப்பட்ட புல் இன்வாய் கீண்டானை, அப்படிப்பட்ட புல் இன்வாயை அந்த ஜடாயுவை கீண்டானை பொல்லாரக்கனை, இந்த ஜடாயுவை இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு உள்ளாக்கினானே அந்த பொல்லாரக்கன். அவனை என்ன பண்ணானா எம்பெருமான்? கிள்ளி கலைந்தானை. நிசுமாவதாரம் ஞாபகம் வந்துவிட்டான் எம்பெருமானுக்கு. அதனால அதையும் இங்கே கொண்டு வரா. கிள்ளி கலைந்தானை. கிள்ளி கலைந்தானா? ராம எங்கே கிள்ளி கலைந்தான்? தேரொழிந்து மாவொழிந்து அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்னொன்னுத்தையாக தானே அழிச்சான் ராவணனோடத அப்படின்னு பார்த்தா, ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஒரு இடத்துல விபீஷண சரணாகதி போது சுக்ரீவன் மகாராஜா சொல்கிறாராம், இப்போ விபீஷணை நீ சேர்த்துக்கிறதா இருந்தால் நாங்கள்லாம் திரும்பி போயிடுவோம் கிஷ்கிந்தைக்கு அப்படின்னு சொன்ன உடனே ராமர் சொல்கிறாராம், சுக்ரீவா, ராவணனுக்கு நம்மள்கிட்ட எவ்வளோ படைபலம் இருக்குது, இவ்வளோ பேர் இருக்கான்னு காமிக்கிறதுக்காக தான் கூட்டின்னு வந்தேன். யாருமே வேண்டாம், நான் ஒருத்தனே போகிறோம். என்னுடைய நகம் போருமே அங்குள் யக்ரேன தான் கன்யானு இச்சன்னு ஹரிகணேஸ்வர, என்னுடைய நகத்தாலேயே கிள்ளி போட்டுருவேன் அப்படின்னு போன அவதாரத்தை ஞாபகப்படுத்திக்கிறானா எம்பெருமான். அப்படி கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடிப்போய். என்னடிமா 2 பேருக்கும் திருப்தியா? 2 வரைக்கும் கிருஷ்ணனையும் அன்வயப்படுத்திட்டேன், 2 வரைக்கும் ராமனையும் அன்வயப்படுத்திட்டேன். அதனால் எழுந்திருடிமா அப்படின்னோடனே, எழுந்திருக்கலாம் பொழுது விடிஞ்ச உடனே எழுந்திருக்கலாம் அப்படின்றாலாம் உள்ளே இருக்கிறவன். இப்போ கிருஷ்ணனை பாடிட்டோன்னு திருப்தி ஆயிடுச்சியா அவனுக்கு? இன்னும் அடையாளம் சொல்கிறேன்டிமா, பொழுது விடியலன்றியம்மா. எத்தனை அடையாளம் சொல்கிறேன் பாரு, 3 அடையாளம் சொல்ல போகிறேன் இப்போ. கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார். எல்லாரும் அந்த பாவை களத்துக்கு நம்ம குழுவிலே போயிட்டே இருக்காடி. என்ன பண்ணின்னு போகிறாளாம் அவ? ஹரிநாராயண 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 அப்படின்னு பஜனை பாடிண்டே போயின்னு இருக்கா. எம்பெருமான பற்றி கீர்த்திகளை பாடிண்டே போயின்னு இருக்கா. பாவை களத்துக்கு நாம் நோன்பு நோக்கிற இடத்துக்கு போயின்னு இருக்காடிமா. இது முதல் அடையாளம் பொழுது விடிந்ததற்கு. 2வது என்ன தெரியுமோ? வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிட்டு. சுக்கிர கிரகம், அதாவது வெள்ளி எழுந்துடுத்து, வியாழன் என்னாச்சு? உறங்கிட்டு அடங்கிட்டு. பொழுது புலர்ந்து விட்டது. புல்லும் சிலம்பினகான். பறவையெல்லாம் சத்தம் போடுற தெரியுமா? இப்போயாவது கேட்குறதா உனக்கு? ஒத்துக்கிறியா பொழுது விடிஞ்சிடுத்துன்னு? இப்போயாவது கிளம்பி வாம்மா அப்படின்னு சொல்கிறாளாம். வரேன். எப்போ வரேன்னு தெரியுமோ? நீங்கள்லாம் இப்போ போங்கோ, நான் பொறுமையாக ஒரு நல்ல நாளாக பார்த்துட்டு வரேன் அப்படின்றாளாம். ஆண்டாள் சொன்னாலாம் வெளியிலேருந்து, அம்மா கிருஷ்ணானுபவத்தை நீ மட்டும் தனியாக அனுபவிக்க கூடாது தெரியுமா, இனி எது தனியே அருந்தேல் அப்படின்னு சொல்லுவா இல்லையா? நல்ல விஷயங்களை நீ மட்டும் அனுபவிக்கக்கூடாது, நல்ல நாள் பார்த்துன்னு வரேன்னு சொல்கிறியடிமா. இன்னைக்கு மாதிரி நம்மளுக்கு நாள் கிடைக்குமா? நாள் எப்படி நல்லா அமைஞ்சுதுன்னு முதல் பாசுரத்துலேயே சொன்னேடியேம்மா. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால். நாள் தானாகவே பௌர்ணமியாக அமைஞ்சு தேடி இவ்வளோ நன்னா இருக்கே நாள். எம்பெருமான அனுபவிக்கிறதுக்கு நம்மளுக்கு அவெல்லாம் அனுமதி கொடுத்தாலே அந்த நாள் தானே நல்ல நாள். அதனால நீ தனியாக பகவத் குணத்தை அனுபவிக்கலாமோ? எப்படி வந்து சேரணும் நீ? வாழ்த்தி மால்கொள் சிந்தையராய் ஆட்டமேவி அலந்தழைத்து அயர் பெய்தும் மெய்யடியார்கள் தம் ஈட்டம் கண்டிட கூடுமேல் அது காணும் கண்பயனாவதே. அடியார்கள் கூட்டத்தை பார்க்கறது தான் கண் படைத்த பயன் நினச்சிட்டு இருக்க வேண்டாமோ? இப்படி தூங்கலாமோ? இவ்வளோ நான் சொன்ன உடனேயும் கிருஷ்ணானுபவத்தில் குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோ ரெம்பாவாய். 4 நட்சத்திரம்லாம் பார்க்கக்கூடாதுமா, ஏற்கனவே நல்ல நாளாகவே தான் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. எழுந்து வாடிமா. கிருஷ்ணனையும் பாடிட்டோம், ராமனையும் பாடிட்டோம், 2 பேரும் ஒருத்தர் தானடிமா, வான்னு கூப்பிட்டோன்னே அந்த தோழியும் வந்து இவாளோட சேர்ந்துட்டாலாம். இது திருப்பாவை பாசுரத்தோட அனுபவம். திருவாய்மொழியில் சுவாமி நம்மாழ்வாரும் ராமபிரானையும் பாடுறார்,
கிருஷ்ணனையும் பாடுறார். கண்டும் தெளிந்தும் கற்றார் கண்ணனுக்காலன்றி ஆவரோ, கேட்பார் கேசவன் கீர்த்தியல்லால் மற்றும் கேட்பரோ, கற்பார் இராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ. ராமனையும் கொண்டாடுறார், கிருஷ்ணனையும் கொண்டாடுறார், தெரியுமோ? இப்படி கொண்டாடுறார். அடுத்தது கீர்த்திமை பாடிப்போய் அப்படின்னு ஒரு பதத்தை எடுத்திருக்க ஆண்டாள். சுவாமி நம்மாழ்வார் எம்பெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாளாம், எம்பெருமானே, இந்த உலகத்தாரெலாம் எவ்வளவோ விஷயங்களில் உலக விஷயங்கள்லையே ஆழ்ந்து கிடக்கா, இந்த விஷயங்கள்லேருந்தெல்லாம் என்னோட மனசை வெளியில் கொண்டு வந்து உன்னை பாடும்படி எனக்கு பணி செய்யும்படி எனக்கு ஒரு நல்ல மனசை கொடுத்தாயே, அந்த உலக விஷயங்கள்லேருந்து என்னுடைய மனசை திருப்பினியே, நான் உனக்கு என்ன கைமாறு பண்ண போகிறேன்? மாமனன் என் மரகதவண்ணன் தாமரை கண்ணினன் காமனை பயந்தாய் என்றென்று உன் கழல் பாடியே பணிந்து தூ மனத்தனாய் பிறவி துழதி நீங்க என்னை தீ மனங்கெடுத்தாய் உனக்கு என் செய்கேன் என் சிறீதரனே. என்ன கைமாறு பண்ண போகிறேன் பெருமானே? இந்த உலகத்தில் தான் என்னை வச்சுருக்க, பூலோகத்தில் தான் வச்சுருக்க, ஆனால் உலக விஷயங்கள்லேருந்து என் மனசை திருப்பி ஒன்றை பாடும்படி படித்தாயே, இதை விட எனக்கு என்ன உபகாரம் நீ பண்ண முடியும்? உனக்கு என் செய்கேன் என் சிறீதரனே. இந்த பாசுரங்களில் முதல் 5 பாசுரம் 10 தொழில்களை எழுப்புறா இல்லையா தலைவியான ஆண்டாள். முதல் 5 பாசுரம் ஒரு வகையான தொழில்களை எழுப்பினா, அடுத்த 5 பாசுரங்கள் 6, 7, 8, 9, 10 நம்மளுடைய இந்திரியங்களை எழுப்புறான்னு சொன்னோம் இல்லையா. முதல்ல செவியை எழுப்பினா, அடுத்தது மெய் சரீரத்தை எழுப்பினா, இப்போ என்ன பண்ணுறா? கண்ணை எழுப்புறாளாம். போதரி கண்ணினாய் அப்படின்னு கண்ணுங்கிற இந்திரியத்தை எழுப்புறாளாம். ஆழ்வாருக்கு எம்பெருமான் சுவாமி நம்மாழ்வாருக்கு தன்னுடைய அனுபவத்தை முழுக்க கொடுத்தணுன்னு தான் நினச்சானா. முதல்ல போய் ஆழ்வாருடைய திருமுடியிலேயே வீற்றிருக்க வேண்டும் அப்படின்னு நினச்சானா. ஆனால் பரம தரித்திரனுக்கு திடீர்னு ஒரு வண்டி செல்வத்தை அப்படியே கொண்டு போய் கொட்டினா திக்குமுக்காடி போயிடுவான் இல்லையா. அந்த மாதிரி என்ன பண்ணணுமா? ஆழ்வாருக்கு சின்ன குழந்தைக்கு முதல்ல கஞ்சி, அப்புறம் பால், அப்புறம் பால் சோறு, அப்புறம் பருப்பு சோறுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறோம் இல்லையா. சாத்மிக்க பொறுக்க அதுக்கு எவ்வளவு எடுத்துக்க முடியுமோ அவ்வளோ கொடுக்குறோம் இல்லையா. அந்த மாதிரி சுவாமி நம்மாழ்வார் என்ன பண்ணானா, எம்பெருமான் முதல்ல பக்கத்தில் வந்து நின்னானா, அப்புறம் அவரை சுற்றி வந்து நின்னானா, அப்புறம் ஒக்கலைன்னு அவர் இடுப்பில் ஏறி நின்னானா, அவர் ஹிருதயத்துக்கு போனானா, அப்புறம் அவருடைய நாவிலே நின்னானா, அப்புறம் கண்ணிலே நின்னானா, அப்புறம் உச்சியில் போய் உட்காந்துட்டானா. இப்போ கண் என்ற இந்திரியத்தை எழுப்புறதா தானே இந்த பாசுரத்தை சொல்லியிருக்கோம். அதனால் ஆழ்வார் எம்பெருமான்கிட்ட பிரார்த்திக்கிறாராம், எம்பெருமானே, என்னுடைய கண்ணை எதை விரும்புறது தெரியுமோ, எந்த காட்சியை விரும்புறது தெரியுமோ, கைகளால் ஆறத் தொழுது உன்னை வைகளும் மாத்திரை போதும் ஓர் வீடின்றி பைகொள் பாம்பேரி உரை பரனே உன்னை மெய்கொள்ள காண விரும்பும் என் கண்கள் உன்னை காண மட்டுமே விரும்புகின்றன. வெய்யார் சுடராழி சங்கேந்தும் கையா உன்னை காண கருதும் என் கண்களே. இப்படின்னு வேற இவர் பிரார்த்திக்கிறாரா. எம்பெருமானப்படே ஒக்கலையில் இருந்தான், நெஞ்சில் இருந்தான், நாவில இருந்தான், இப்போ கண்ணுக்கு வந்துட்டானா. நாவினில் நின்று மலரும் ஞான கலைகளுக்கெல்லாம் ஆவியும் ஆக்கையும் தானே, அழிப்போடு அழிப்பவன் தானே, பூவியில் நாள் தடன் தோழன் பொறுபடை ஆழி சங்கேந்தும் காவினன் கமல கண்ணன் என் கண்ணில் உலானே. கண்ணில் போய் உட்காந்துட்டானா. ஆழ்வார் பிரார்த்திச்சபடி அப்படியே பூவியில் நாள் தடன் தோழன் பொறுபடை ஆழி சங்கேந்தும் காவினன் கமலக்கண்ணன் என் கண்ணில் உலானே. இப்படி போதரி கண்ணினாய் அப்படின்னு அந்த கண் படைத்த பையனை ஆழ்வார் கேட்டார். எம்பெருமான அந்த அனுபவத்தை கொடுத்துட்டான். அடுத்தது குள்ள குளிர குடைந்து ஆழ்வார் எம்பெருமான்கிட்ட பிரார்த்திக்கிறார். அப்பா எம்பெருமானே, பிரபோ தேவதேவா, உனக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவனாக இருக்கிறா நீ. அப்படிப்பட்ட மேன்மை படைத்த நீதான் சௌலபியம் எளிமையினுடைய எல்லையை காமிக்கிறதுக்காக கிருஷ்ணாவதாரம் பண்ணினா. இப்படி என்னுடைய சம்சார தாபங்கள்லாம் போக நான் என்ன பண்ணணும் தெரியுமோ? உன்னுடைய திருக்கல்யாண குணங்களாகிய கடலிலே நன்னா அமிழ்ந்து என்னுடைய தாபம் எல்லாம் தீர அப்படியே அனுபவிக்கணும். எப்படி? குளிர குடைந்து
அப்படின்னு ஆண்டாள் பிரார்த்திச்சாலே அந்த மாதிரி அனுபவிக்கணுமா. அப்படி அனுபவிக்கிறதுக்கு அடியனுக்கு உரிமை இருக்குது, மனசும் இருக்குது. நிச்சயமாக அதை தான் செய்யறேன். கடிபார் தன்னந்துழாய் கண்ணன் விண்ணவர் பெருமான் படிவானம் இறந்த பரமன் பவித்திரன் சீர் நெடியார் நோய்கள் கெட படிந்து குடைந்த அடியேன் வாய் மடுத்து பருகி கழித்தேனேன். செடியார் நோய்கள் கெட சம்சார தாபமெல்லாம் போக படிந்து குடைந்தாடி உன்னுடைய திருக்கல்யாண குணங்களாகிய கடலிலே நன்னா அமிழ்ந்து குடைந்து நீராடி அடியேன் வாய் மடுத்து பருகி கழித்தேனே. சரி, குள்ள குளிர குடைந்து அப்படின்ற வார்த்தையை அனுபவிச்சோம். அடுத்தது நீராடாதே பள்ளி கிடத்தியோ. சம்சாரிகளை பார்த்து கேட்குறார் சுவாமி நம்மாழ்வார், எம்பெருமானுடைய லீலைகள், அதுவும் கிருஷ்ணாவதார லீலைகள்லாம் நினச்சி பாடி பாடி ஆடி ஆடி தன்னை மறந்து ஆடுறவா அவா மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கிறவாளா நான் கணக்கு எடுத்துக்கிறேன். மீதி பேரெல்லாம் இந்த உலகத்திலே இல்லை, அவள்லாம் நரகத்தில் தான் இருக்கா. என்னை பொறுத்த வரைக்கும் அவள்லாம் நரகத்துள் கிடந்து உழல்கின்ற வம்பரே. மலையை எடுத்து கல்மாரி காத்து பசு நிறைத்ததனை தொலைவு தவித்த பிரானை சொல்லி சொல்லி நின்று எப்போதும் தலையினோடு ஆதனம் தட்ட தடுகுட்டமாய் பரவாதார் அலைகொள் நரகத்து அழுந்தி கிடந்து உழல்கின்ற வம்பரே. தலையினோடு ஆதனம் தட்ட தடுகுட்டமாய் பரவாதார் அலைகொள் நரகத்து அழுந்தி கிடந்து உழல்கின்ற வம்பரே. நீராடாதே, எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை ஆடி பாடி அனுபவிக்காதவாள்லாம் நரகத்தில் கிடந்து உழறவாள் தான் அப்படின்னு சொல்லிட்டான். அடுத்து இன்னொரு பதம், பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால். நன்னாளால் அப்படின்னு இதை விட நல்ல நாள் கிடைக்குமா? எம்பெருமான் நம்ம எப்போ ஆட்கொண்டேன்னு நம்மளை சொல்கிறானோ, எப்போ அவனுடைய திருவடியில் நம்ம சேர்த்துக்கிறேன்னு சொல்கிறானோ, அந்த உறுதி வாக்குமூலம் கொடுக்குற அன்னைக்கு தானே நம்மளுக்கு நல்ல நாள். குறுகா நீலா இறுதி கூடா எனை ஊழி சிறுகா பெருகா அளவில் இன்பம் சேர்ந்தாலும் மறுகாலின்றி மாயோன் உனக்கே ஆளாகும் சிறுகாலத்தை உருமோ அந்தோ தெரியிலே. சம்சாரிகளை பார்த்து கேட்குறார், எத்தனை இன்பம் இந்த சௌக்கியங்கள், லௌகீக சௌக்கியங்கள், கைவல்யம், ஆத்மானுபவம், இதெல்லாம் ஆனந்தத்தோட எல்லைக்கே உங்களை கொண்டு போகிறதுன்னு வச்சுண்டா கூட ஒரே ஒரு க்ஷணம் மறுகாலின்றி மாயோன் உனக்கே ஆளாகும் சிறுகாலத்தை உருமோ அந்தோ தெரிகிலே. எம்பெருமானுடைய திருவடியில் போய் சரணாகதி பண்ணி உனக்கே நாம் ஆட்செய்வோம்னு கை கூப்புற அந்த ஒரு க்ஷணத்துக்கு இதெல்லாம் ஒப்பாக முடியுமோ சொல்லுங்கோ அப்படின்னு கேட்குறார். சிறுகாலத்தை உருமோ அந்தோ தெரிகிலே. நாயிகா பாவத்திலையும் இதையே சாய்க்கிறார். தூமுருவல் தொண்டை வாய்ப்பிரானை என்னால் கொலோ யாம் உருகின்றது தோழி அன்னையர் நாணவே தேனார் சோலைகள் சூழ் திருவல்ல வாழ்வுரையும் கோனாரை அடியேன் அடிகூடுவது என்று கொலோ. இது நன்னாளான்ற பதத்துக்கு சுவாமி நம்மாழ்வாருடைய திருவாய்மொழிப்பாசுர அனுபவம். கள்ளம் தவிர்ந்து கலந்து அடியார் குழாங்களை உடன் கூடுவது என்று கொலோ. அவன் அடியார் அடியே கூடும் இதுவல்லால் விடுமார் என்பதன் அந்தோ வியன் மூவுலகு பெரினுமே. இந்த 3 லோகத்தையும் இந்தா நீ வச்சுக்கோ, இதுக்கு நீ தான் அதிபதினு எனக்கு கொடுத்தாலும் அடியார்களோட கூடுறோமே அந்த அனுபவத்துக்கும் அந்த ஆனந்தத்துக்கும் ஈடா வருமோ இது? உலகு பெரினும் வியன் உலகு பெரினுமே. அவன் அடியார் அடியே கூடும் இதுவல்லால் அடியார் குழாங்களை உடன் கூடுவது என்று போலோ. அடியார் குழாங்களை உடன் கூடுவது தவிர வேற எந்த இன்பமும் இந்த இன்பத்துக்கு இணையாகுமோ? கள்ளம் தவிர்ந்து கலந்து, அதனால அடியார்கள் குழாங்களை சேர்ந்து அனுபவிக்க, அந்த குழாங்களோடு சேர்ந்து சுவாமிக்கிறது தான் எம்பெருமானுக்கும் ரொம்ப பிரீத்தியான விஷயமா. அதனால கள்ளம் தவிர்ந்து கலந்து அப்படின்னு நம்ம எல்லாமும் கூப்பிடுறார் சுவாமி நம்மாழ்வார். இப்படி திருப்பாவை பாசுரத்தையும் திருவாய்மொழி பாசுரங்களையும் சேர்ந்து அனுபவித்தோம். நாளைக்கு 14வது திருப்பாவை பாசுரத்தையும் திருவாய்மொழி பாசுரங்களோட சேர்த்து அனுபவிப்போம். ஆடிப்பூர நன்னாளில் பெரியாழ்வார் மகளாக தோன்றிய திருமகளே ஆண்டாளுக்கு மங்களம் மறைகள் 4
அனைத்தையும் அருளிய என் தெய்வமே சடகோபருக்கு மங்களம். நமஸ்காரம்.